Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தள்ளு வண்டியில வைக்கிற அந்த சுண்டல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுங்கறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் வேர்க்கடலையை ஒரு 4 மணி நேரமா கழுவிட்டு தண்ணியில வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை 3 விசில் வேக வச்சு எடுத்துறலாம். இப்போ இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது வந்து 3 விசில் வேகட்டும். இப்போ நம்ம வேர்க்கடலையை வந்து வேக வச்சுருக்கோம். அந்த டயத்தில் வந்து நம்ம கேரட்டு மாங்காய் வெங்காயத்தை வந்து துருவி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் கேரட்டு மாங்காய் வந்து துருவி எடுத்தாச்சு. இப்போ வேர்க்கடலையும் வெந்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வந்து இருத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வேர்க்கடலை தண்ணி எல்லாத்தையும் இருத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருந்த கேரட் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுறலாம். லெமனை உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காவும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட சாட் மசாலா வேணால் சாட் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாட் மசாலா சேர்க்கல. வேர்க்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.